வெல்கம் டு டிசைனர்ஸ் ஹேண்ட். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 3D எம்ப்ராய்டரி டெக்னிக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது எப்படி பண்ணுறதுன்னு நம்ம கற்றுப்போம் இந்த வீடியோவில். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு பெட்டல் பண்ண போகிறோம். அந்த பெட்டலோட எட்ஜஸில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு மெலிசான கம்பி கொடுத்து பண்ண போகிறோம். ஸோ நம்ம எப்படி பெண்ட் பண்ணாலும் அது வந்து ஃப்ளெக்சிபிளாக பெண்ட் ஆகிட்டு அதே போர்ஷனில் ஸ்டிஃபாக நிற்கும். ஸோ இது வந்து ஒரு 3D எஃபெக்ட்டுக்கு வந்து தரும். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி நான் ஒரு ஸ்டிச் சொல்கிறேன். இந்த ஸ்டிச் தான் வந்து அந்த பெட்டலுக்குள்ளே நம்ம ஃபில் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து சில்க் த்ரெட் எடுத்துகிட்டு நம்ம வந்து ஒரு செயின் ஸ்டிச் கொடுக்க போகிறோம். அதாவது பெரிய பெரிய சங்கிலி தையல், அதாவது பெருசு பெருசாக நான் தரேன் பாருங்கள். அந்த மாதிரி நல்லா பெருசாக தந்துட்டு பெரிய தையல் கொடுத்துட்டு ஒரு குட்டி செயின் ஸ்டிச் கொடுத்து ரிவர்ஸில் எடுத்துகிட்டு வரலாம் பாருங்கள். ரிவர்ஸ் எடுத்து மிடில் போர்ஷனாக பார்த்துக்கலாம். மிடில் போர்ஷனில் ரெண்டுத்துக்கும் நடுவில் மறுபடியும் ஒரு செயின் ஸ்டிச், லாங் செயின் ஸ்டிச் கொடுத்துட்டு மறுபடியும் முடிக்கும்போது ஒரு குட்டி செயின் ஸ்டிச் கொடுத்து மறுபடியும் இதோட கண்டினியூஷனாக இன்னொரு லைன் கொடுக்கலாம். இது பார்த்திங்கன்னா ஒரு எந்த எஃபெக்ட்டுக்கு இருக்கும், அதாவது இது வந்து ஒரு வெல்வெட் எஃபெக்ட்டுக்கு இருக்கும். பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இது எதில் வேணாலும் ஃபில் பண்ணிக்கலாம். பெட்டல்ஸ்க்கு, லீஃப்க்கு, எதில் வேணாலும் ஃபில் பண்ணால் நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா லாங் செயின் ஸ்டிச் கொடுத்துட்டு ஒரு ஷார்ட்டான செயின் ஸ்டிச் கொடுத்துட்டு ரிவர்ஸ் எடுத்துகிட்டு வந்துட்டு மிடில் போர்ஷனாக பார்த்து அந்த லாங் ஸ்டிச் கொடுத்துக்கலாம். மறுபடியும் சங்கிலி தையல் போட்டுக்கலாம். செயின் ஸ்டிச்னால் சங்கிலி தையல். ஸோ அதே மாதிரி நம்ம கொடுத்துட்டு வரலாம் மிடில் போர்ஷனாக பார்த்து. ஓகே, இது முடிஞ்சிருச்சு. இப்படி தான் இதோட தையல். இப்போ ஒரு லாக் கொடுத்துக்கலாம் லாஸ்ட்டாக. இதை தான் வந்து நான் அந்த பெட்டலுக்கு நடுவில் வந்து ஃபில் பண்ண போகிறேன். நீங்கள் நார்மலாக வந்து செயின் ஸ்டிச் ஓகேனா கூட செயின் ஸ்டிச்சோடு முடிச்சிக்கலாம் அந்த பெட்டலுக்கு. ஓகே, இப்போது வந்து நம்ம ஒரு பெட்டல் வரையலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் பெட்டல் வரைகிறேன். இது வந்து ஒரு ஃப்ளவரோடைய பெட்டல், இல்லை இது லீஃபோட பெட்டலாக கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பெட்டல் வந்து நான் ஒரு த்ரெட்டு வச்சு அளந்துக்கிறேன். ஒரு தடி த்ரெட் கூட நீங்கள் வச்சு அளந்துக்கிட்டா ஈஸியாக இருக்கும். நான் எப்படி அளக்குறேன் பாருங்கள். கரெக்டாக அளந்து இதே மாதிரி இதை வெட்டி எடுத்துக்கோங்க, இந்த த்ரெட்டை அந்த அளவுக்கு. ஓகே, எடுத்தாச்சு. இப்போ இந்த கம்பி வந்து கடைகளில் கிடைக்கும். இந்த மாதிரி பெண்ட் பண்ண முடியும். அதே நம்ம அளந்து வச்ச த்ரெட்டோட அளவுக்கு இந்த கம்பியை கட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அந்த ஃப்ளவர் மேலே வச்சு ஸ்டிச் பண்ண முடியும். அதுக்கு முன்னாடி இந்த பெண்டு கொடுக்கணும். ஸோ ஒரு நூல் கண்டு எடுத்து நான் மிடில் போர்ஷனில் பெண்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நான் பெண்டு கொடுத்துக்கிறேன். இப்போது நீங்கள் இதை கையிலே பெண்ட் பண்ணிங்கன்னா வந்து வளைவு நெளிவாக இருக்கும். ஸோ ஃபினிஷிங் வராது, நம்ம வச்சு தைக்கும்போது நல்லா வராது. ஸோ நான் ஒரு நூல் கண்டு எடுத்து பெண்ட் கொடுத்து இது மேலே வச்சு நான் வந்து நார்மல் நீடில் இருக்கு இல்லையா, அதை வச்சு நான் தைக்கிறேன். ஒரு பக்கத்துலேருந்து தைச்சிட்டு வரேன். ஃபுல் போர்ஷன் ஃபுல்லாக வந்து இதே மாதிரி தைச்சிக்கோங்க. நல்லா ஸ்டிஃபாக வச்சு தைக்கணும். இது பாருங்கள், இந்த மாதிரி ஃபுல்லாகவே தைச்சிருங்க. ஆனால் எட்ஜஸ் மட்டும் நிறைய தையல் போடுங்க. ஸோ இது ரிமூவ் ஆகாமல் இருக்கும். இப்போது சில்க் த்ரெட்டு 2 த்ரெட்டு ஒன்றா ஜாயின் பண்ணி நான் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டிச் காமிச்சேன் இல்லையா, அந்த ஸ்டிச்சை வந்து மிடில் போடணும். அதுக்கு முன்னாடி இன்னொரு சொல்கிறேன் பாருங்கள். இந்த கம்பி தெரியக்கூடாது, அதுக்காக ஒரு குட்டி செயின் ஸ்டிச் கொடுத்துட்டு லாங் ஸ்டிச் கொடுக்குறேன். கொடுத்துட்டு கிட்ட வரும்போது ஒரு குட்டி செயின் ஸ்டிச் கொடுத்துட்டு அந்த கம்பி மறைக்கிறதுக்காக இன்னொரு செயின் ஸ்டிச் கொடுத்து நான் ரிவர்ஸ் எடுக்கிறேன். இதோட கான்செப்ட் என்னென்னா, இந்த கம்பியை தெரியாமல் நம்ம ஸ்டிச் பண்ணணும். கம்பி தெரியக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு கம்பி தெரியாமல் நம்ம பண்ணலாம். லைட்டாக தெரியும், அது ஒன்றும் பண்ண முடியாது.
மறுபடியும் ஒரு குட்டி செயின் ஸ்டிச் கொடுத்து அந்த கம்பி தெரியக்கூடாதுன்றதுக்காக இன்னொரு குட்டி செயின் ஸ்டிச் அதை மறைக்கிற மாதிரி கொடுத்து நான் ரிவர்ஸ் எடுத்து நெக்ஸ்ட் லைன் கொடுக்குறேன். இந்த மாதிரி ஃபுல்லத்தையும் முடிச்சுக்கலாம். ஒரு பக்கத்து முடிச்சுக்கலாம். இப்போது மறுபடியும் நான் பாதி பக்கத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணி முடிக்க போகிறேன். லாஸ்ட்டாக முடிக்கும்போது இந்த ரிவர்ஸ் எடுத்து நம்மளால் வந்து நடுவில் வந்து செயின் ஸ்டிச் கொடுக்க முடியாது. ஸோ நம்ம நார்மலான சங்கிலி தையல் செயின் ஸ்டிச்சே நம்ம கொடுத்துக்கலாம். கொடுத்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். கொடுத்துட்டு அவுட்லைன் வந்து ஸ்டிச் கொடுத்துக்கோங்க, செயின் ஸ்டிச்சு. இது அவ்வளோதான், இது முடிஞ்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ரிவர்ஸ் திருப்பிக்கிட்டேன், ராங் சைட் திருப்பிட்டு ஃபேப்ரிக் க்ளூ வச்சு நான் வந்து எட்ஜஸ்லாம் வந்து க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு காஞ்சிட்ட பிறகு நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ரொம்ப ஒட்டில் கட் பண்ணி எடுத்துக்காதீங்க, கொஞ்சம் துணி விட்டு கட் பண்ணி எடுத்து இப்போது கரெக்டாக பொறுமையாக சைடில் வந்து எட்ஜஸ் பார்த்து வெட்டி எடுத்துக்கோங்க. சிசர்லாம் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள். ஓகே, இப்போது வெட்டி எடுத்தாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நான் பெண்ட் பண்ணுறேன், அந்த மாதிரி பெண்ட் ஆகுது பாருங்கள். இந்த மாதிரி நம்ம நிறைய பெட்ரோல் செய்யணும். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படின்னு காட்டுறேன், ஒரு டிசைன் போட்டு காட்டுறேன் நெக்ஸ்ட் வீடியோவில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.